எப்பாடி ஒரு வழியா துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சு. கொஞ்சம் துணி தான் காய போட்டிருக்கேன். இன்னும் இவ்வளோ துணி காய போடுறதுக்கு இருக்கு. இதுக்கு தான் அன்னன்னைக்கு உள்ள துணியை அன்னன்னைக்கு துவைச்சு போட்டால் வேலை கம்மியாக இருக்கும். எங்க பிறகு துவைக்கலாம்னு இத்தனை சேர்த்து வச்சுட்டுனே. நான் துவைச்ச நேரம் காலையிலேருந்து கூறாப்பாவே கிடக்கு. கொஞ்சம் வெயில் கூட அடிக்க மாட்டேக்கு. நல்லா வெயில் அடிக்கும்னு நினச்சி நான் துவைச்சும் போட்டுட்டேன். நீ இந்த துணியெல்லாம் என்ன ஆக போதோ கடவுளே, மழை மட்டும் வந்துடவே கூடாதுப்பா. இனி நான் கொஞ்சம் கொஞ்சம் துணியை தினமும் துவைச்சு போட்டுறேன். மழை வந்துட்டு இத்தனை துணியும் அவ்வளோதான் வீணா போயிடும். இனி என்னைக்கு இதை காய வச்சு எடுக்க? வானிலை எல்லாம் முன்ன மாதிரியே இருக்கு. நினைச்சா காத்தடிக்குது, நினைச்சா மழை பெய்யுது, நினைச்சா வெயில் அடிக்குது. ஒன்றும் சொல்ல ஏறல. இதை எங்க காய போட? இடம் இங்கே நிறைஞ்சு போயிட்டு அந்த பக்கம் இருக்க கொடியில போய் காய போடுவோம் இந்த துணியெல்லாம். தூக்க முடியுதா ஒன்னா? என்ன கனமா இருக்கு. யாத்தாடி எப்பா, எல்லா துணியும் காய போட்டாச்சு. சரி, வீட்டுக்குள்ள போய் ஒரு காப்பி தண்ணி போட்டு குடிச்சாதான் செத்த நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த துணியெல்லாம் துவைச்சு கிருன்னு வருது. தலையை சுத்திட்டு மயங்கி விழுந்துருவேன் போல. செத்த காப்பியை குடிச்சிட்டு வருவோம். இந்த குளிருக்கும் கொஞ்சம் இதமா நல்லா தானே இருக்கும். ஏ சத்யா, அங்க பாருட்டி, என்ன அழகா மழை பெய்யுது. ஆமாட்டி, இன்னைக்கு மழை பெய்யுன்னு நினைச்ச கூட பார்க்கல. எம்பா, வானத்தை பாரா எவ்வளோ அழகா இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா இருட்டிக்கிட்டு மழையில ஒரு ஆட்டம் போட்டா எப்படி இருக்கும்? சத்யா, ஆடுவோம்ப. நீ சொல்லுவோம்மா தாயே, அம்மைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் தோலை உரிச்சுப்பிடுவாவ. அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுட்டி, ஆடுவோம். எனக்கும் ஆடணும்னு ஆசையாக தான் இருக்கு. நீ ஆடுன ஆடு, இல்லைன்னா போ, நான் ஆடப்புறேன். ஏட்டி, நானும் வரேன், சேர்ந்து ஆடுவோம். மிகவும் கருக்குது. தக்கச்சும் 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 தக்கச்சும், மின்னல் சிரிக்குது. தக்கச்சும் தக்கச்சும், சாரல் அடிக்குது. தக்கச்சும் தக்கச்சும், இதயம் பறக்குது. மேகம் சிரிக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்கிறதே. என் மேனியில் விழுந்த முத்துக்கள் யாவும் துளியாய் மாறியதே. எட்டி, மலைக்குள்ள என்னடி தெரிய? அம்மா, இட்டி மலைக்குள்ள கடந்து என்ன செய்யறிய? அது சும்மாதாம்மா வந்தோம். நீங்க உறங்கிட்டு தானே இருந்தியே? ஆமாட்டி, உறங்கிட்டு தான் இருந்தேன். உறங்கினா அந்தாலும் உறங்கிடுவேன்னு நினச்சிட்டியலோ? ஏட்டி, இப்படி மலைக்குள்ள கடந்து நல்லா ஆட வேண்டியது. நாளைக்கு குளிர் காய்ச்சல் ஜுரம்னு வந்தால் நான் தானே பார்க்கணும். இத்தனை முறை சொல்லியிருப்பேன் மலையில் எப்படி நனையக்கூடாதுன்னு. நான் நனையவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு ஆட்டம்லாம் போடுற அளவு ஆட்டம். ஒழுங்கா கீழே இறங்கி போங்கட்டி. ஆமாம், போகிறோம். போங்க, கீழே வந்து இருக்கு உங்களுக்கு. செத்தோம். என்ன அதுக்குள்ளாப்ப அங்கே ஓடிட்டா? ஏக்கா நில்லுக்கா. ஒரு சொல்லு கேட்குதுவளா? இதுங்க ரெண்டையும் வச்சுட்டு என்னால் மேய்க்க முடியலையம்மா. எவ்வா குளிர், என்ன குளிர் அடிக்கு. ஓடிடணும் கீழே. அட கடவுளே, என்ன ஆகக்கூடாதுன்னு நினச்சனோ அது ஆயிட்டு. எல்லாத்தையும் காய போட்டுட்டு உள்ளே போய் ஒரு காப்பி தண்ணி தான் குடித்தேன். அதுக்குள்ளே மழை தூரல் போட்டுட்டு, மழை வேகமாக வரதுக்கு முந்தைய எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடணும். அடடா, என்ன ருசி, என்ன சுவையாக இருக்குது. நம்மெல்லாம் செஞ்சால் ஒன்றும் நல்லா வர மாட்டேங்குது. என் மாமியை நல்லா தான் சமைக்குது. நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்லா மழை பெய்யுதே, நல்லா குளிர வேற செய்யுது, இதுக்கு இடமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினச்சேன். அதே மாதிரியே என் மாமியார் சூட வடையை ரெடி பண்ணி வச்சுருக்கு. சாப்பிடுவோம் நல்லா. இவ்வளோ வடை செஞ்சு வச்சுருக்கு. நமக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கோம். என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. வீட்டில் இருக்கிறது அதுவும் நானும் குழந்தையும் தான். என் மகா இவ்வளோலாம் சாப்பிட மாட்டா, 1-2 சாப்பிடுவா. அப்போ என் மாமியாருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்குமோ? அடடடா, நம்ம பேசாமல் தின்னுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பத்துமோ பத்தாதோ தெரியலையே. சரி, சாப்பிடுவோம். நல்லா இருக்குல்ல. எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுட்டு மீதி அடுப்பங்கரையில் வைப்போம். அது தின்னுக்கிட்டு அழகாக செஞ்சு வச்சுட்டு திங்கிறத விட்டுட்டு போய் அங்கே சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு டிவியில். பார்த்து முடிச்சுட்டு பையன் எவ்வளோ வேணுமோ திங்கிட்டு அதுக்கு முந்தைய நம்ம தின்றுவோம். தூங்கிட்டு இருக்கும்போது யார் என் மேல தண்ணி தெளிச்சு விளையாடுறது? ஐயையோ, மழை பெய்யுது போல. அதான் சாரல் உள்ள அடிச்சிருக்கு. முதல்ல எலும்பி இந்த ஜன்னலை சாத்திட்டு பிறகு உறங்குவோம். என்ன மனுஷா, உறங்கி முழிச்சாச்சா? மழை தூரல் போடுது போலடி. அதான் ஜன்னல் வழியா ஒரே தண்ணி என் மேல. அதான் எழும்பிட்டேன். தூரல் போடலையா, மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இப்பதான் சத்தோட மழை வெறிச்சிருக்கு. அதான் இப்ப தூரிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ரொம்ப நேரமாவா மழை பெய்யுது? ஆமா, ரொம்ப நேரமா தான் மழை பெய்யுது. நான் போய் வயல்ல பாத்தி கட்டி விட்டுட்டு வந்தேன். அட, என்ன எழுப்பி இருக்கலாம்ல. நீ எதுக்கு தனியா போய் இப்படி மழைக்குள்ள கடந்து கஷ்டப்படுறா? நானும் வந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம்ல. நீங்களும் தான் வீட்டுக்காக இப்படி உழைக்கிறீங்க. என்ன செய்ய, ராத்திரி பூரா வயல்ல இருந்துட்டு தான் வந்திருக்கீங்க.
நேத்தெல்லாம் நல்லா வெயில் தான் அடிச்சது. இன்னைக்கு திடீர்னு இப்படி மழை பெய்யுன்னு யாரு கண்டா? சதியில உறங்குறவங்கள ஏன் எழுப்பிட்டுன்னு தான் விட்டுட்டேன். அட என்னம்மா நீ ஒத்தைக்கு இப்படி தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? பரவாயில்லங்க, மழை சாரல் வீட்டுக்குள்ள வந்துட போகுது. ஜன்னலை சாத்தி வைங்க. நானே நீங்க உறங்கிட்டு இருக்கியே அந்த ஜன்னலை சாத்தி விடணும், தண்ணி எதுவும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் வந்தேன். நீங்க அந்தால எழும்பிட்டிய. சரி, அந்த ரூம்ல போய் வேணா படுங்க. இதுல ஜன்னலை சாத்தி விடுறேன். இல்ல லைட்டா தூரல் தூவி இருக்கும்ல, நனைஞ்சிருக்கும். இல்லம்மா இல்ல, உறக்கம் போயிட்டு பிறகு பாத்துக்கிடுவோம். அட கடவுளே, வள்ளியம்மா என்னாச்சு? எதுக்கு அப்படி நின்றுட்டு இருக்கா? கடவுளே, என்னங்க உங்க பிறத்தால பாருங்க. ஐயோ, என்னது இது சொட்டடிக்குது? வள்ளியம்மா எங்க இருந்து உழுவுது? சரியா போச்சுங்க. இப்போ ஒழுகுறத என்ன செய்யன்னு தெரியலையே. மழை வேற விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ஓட்ட உடசல்லாம் அடைச்சி விடுங்கன்னு. பைய பார்த்துக்கிடலான்னு என்ன மழை வந்து ஒழுக ஆரம்பிச்சிட்டு. நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுன்னு நினைச்சேன். இப்படி மழை வரும் நான் என்ன கனவா கண்டேன்? தெரிஞ்சிருந்தா முன்னாடியே செஞ்சிருக்க மாட்டேனா? ஐயோ, இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறது? பாத்திரத்தை கொண்டு வந்து அதுக்கு நேர் வைப்போம். இப்படி ஒழுகிறது கூட பரவாயில்ல, இன்னொரு ரூம் இருக்கு, அங்க உட்காந்துக்கிடலான்னு வைங்க. மழை வரதை பார்த்தா வெள்ளங்கள்லாம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. பிறகு பிள்ளைகளை வச்சுட்டு வீட்டுக்குள்ள என்னன்னு இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் வராது விடு. முதல்ல இது ஒழுகுறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வை. ஆ சரிங்க. பிள்ளைல 2 பேரும் எங்கம்மா? அது என்ன வெளியே உட்காந்து மழையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு போயிருக்காவ. மழையில எதுவும் விளையாடிட்டு போறாவுமா? விளையாட மாண்டாவ, சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். சரி, எதுக்கும் ஒரு எட்டு பாத்துக்க, என்ன விளையாண்டா உள்ள கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. நீங்க அந்த ஜன்னலை மட்டும் கொஞ்சம் அடைச்சி விடுங்க, நான் போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். சரிம்மா. இதுக்கு பேர் தான் உண்ட மயக்கம் போல. எப்பா, இந்த வடையை சூடா இந்த குளிருக்கு தின்னதும் நல்லா உறங்கணும் போல இருக்கு. வேற என்ன வேலை, நம்மளும் சும்மா தானே கிடக்கும், உறங்குவோம். என்னடா இவ்வளோ குளிருக்குள்ளேயே ஃபேனை போட்டிருக்கான்னு பாக்குறீங்களா? எனக்கு அப்படியே ஏற்பட்ட ஒரு வியாதி இருக்கு மக்களே. என்னதான் குளிர் அடிச்சாலும் ஃபேனும் போட்டு போர்வையும் போத்துனாதான் நிம்மதியா உறக்க வந்த மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள என்னமோ அப்படி ஒரு எண்ணம். ஃபேன்ல இருந்து அவ்வளோ காத்து வருது, குளிருது, இருந்தாலும் பாத்தியா உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் போர்வைக்குள்ளங்கிற மாதிரி மனசுல ஒரு பெருமை. அப்படியே இத்தனை வருஷமா பழகிட்டு. யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி வியாதி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நான் உறங்க போறேன், பாய். எருமக்கடா எப்படி உறங்குறா பாரு. நான் தட்டு நிறைய ஆசையா ஏதாவது திங்கணும் போல இருக்கேன்னு சொல்லி பருப்பை ஊற போட்டு நான் பருப்பு வடையை செஞ்சு வச்சா மழை மாடு எல்லாத்தையும் முழுங்கிட்டு எனக்கு என்னன்னு உறங்குறா. நான் கால் கடுக்க அடுப்பங்கரையில நின்று கஷ்டப்பட்டு சுட்டேன். இவன் எனக்கு ஒரு உதவி செய்வாளா? வந்து உதவி செய்யினா ஊம்பா. நல்லா திங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கி. கூட்டிட்டு வந்திருக்கானே ஒருத்திய மருமவான்னு. ஏ தின்னி மாடு, ஏட்டி தின்னி மாடு, எலும்புறாளா பாரு. எத்தே, நான் உறங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, எதுக்கு என்ன இப்படி வந்து அடிக்கிறிய? அடிக்கிறதோட விட்டனேன்னு சந்தோஷப்படு மாடு. சரி, இந்த வீட்டுல நிம்மதியா உறங்க கூட முடியல. எதுக்கு இப்ப என்ன எழுப்புனிய? அதுவும் சும்மாவா எழுப்புனிய? அடிச்சு எழுப்புறிய, எதுக்கு சொல்லுங்க? ஏமட்டி தின்னி மாடு, நான் கஷ்டப்பட்டு வடையை செஞ்சு அடுப்பங்கரையில வச்சிருந்தா எடுத்து நீ தின்னுருக்க. தின்னாலும் பரவாயில்லையே, கொஞ்சம் ஆசைக்கு எடுத்து தின்னா சரிங்களா? தட்டோட முழுங்கிருக்கியேட்டி மலைமாடு. வீட்டுல நீ மட்டுமா இருக்கா? எனக்கு உன் மவளுக்கெல்லாம் வேண்டாமோ? உன் புருஷன் நீ சாயங்காலம் மலையோட நனைஞ்சு வருவான், அவனுக்கு சூடா 2 குடுப்போன்னு தானே செஞ்சு வச்சிருக்கேன். அவனுக்கு வேண்டாமோ? எல்லாத்தையும் எடுத்து உன் வயிற்றுலேயே கொட்டிக்கிட்டா நாங்க எங்க போறது? ஐயோ, கண்டெல்லாம் பிடிச்சிட்டு. அது அது ஒண்ணுதான் எடுக்கலாம் நானும் போனேன். திங்க அப்படியே ருசியா இருந்ததா. நீங்க செய்யறது வேற அருமையா இருக்கும்ல, அதான் அப்படியே கணக்கு இல்லாம எல்லாத்தையும் தின்னுட்டேன் தே. சாரி தே. ஏன்டே இப்படி செய்யற? உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு உபத்திரமாவது இல்லாம இருக்கலாம்ல. இப்ப நாங்களாம் என்ன தட்டி செய்யுது? மழை வேற பெஞ்சிட்டு கிடக்கு. மழை நின்னாலாவது போய் கடையில பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தாவது நான் காய்ச்சி குடிப்பேன். புள்ள உறங்கிட்டு இருக்கா, இனி அவ முடிச்சு பசிக்குதுன்னா நான் என்னத்தை கொடுப்பேன் அவளுக்கு? உங்க மகன் தான் இப்ப வந்துருவாவல்ல, வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவன் இந்த மலைக்குள்ள எப்படா வீட்டுக்கு போவோன்ட்டு வேகமா வந்துகிட்டு இருப்பான். இதுல கடைக்கடையா ஏறி அவன் இறங்க முடியுமா? கடைக்கடையா எதுக்கிட்டே ஏறி இறங்கணும்? வண்டியில இருந்துட்டே பால் பாக்கெட் இருக்கானே அப்படின்னு கேட்டா அவிய இருக்கா இல்லையான்னு சொல்லுவாவ. இருந்துன்னா இறங்கி போய் வாங்கிக்கிடலாம், இல்லைன்னா அப்படியே வந்துடலாம்ல. ஏம்மா, அறிவு ரொம்ப தான் வலியுது, தொடச்சுக்க. சரிங்க தே. எத்தே எங்கத்தே போறிய? உனக்கு என்னம்மா, கொடுத்து வச்ச மகாராணி. எல்லா வடையும் தின்னுட்டு நல்லா வந்து படுத்திருப்பேன் ஒய்யாரமா. எங்களுக்கெல்லாம் இந்த குளிருக்கு ஏதாவது சூடா தின்னாதான் நல்லா இருக்கும். என்ன செய்ய, வேற எதுவும் இல்லை. போய் வர காப்பியாவது வச்சு குடிக்க. வர காப்பியா? அதுவும் செத்தவளை குடிக்கணும் போல இருக்கேன். அத்தே, எனக்கும் ஒரு கிளாஸ் வச்சு கொண்டாங்களா? சரி, திருந்தாத ஜென்மம். நண்பர்களே, எங்க மாமியார் எப்பவும் அப்படிதான் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாவ. அதெல்லாம் காதுல வாங்கினா பழப்ப ஓட்ட முடியுமா? அதெல்லாம் நான் ஒரு நாளும் கண்டுக்கிடவே மாட்டேன். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு ஜம்முன்னு இருப்பேன். நீங்களும் அப்படியே இருங்க. என்ன இப்ப பார்க்க மேகம் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? நல்லா கரு கருன்னு சூப்பரா இருக்கலாம். ஆமா சுமி,
நல்லா இருக்கு. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கு. எப்பா அது குளிர்லையாட்டி? கொஞ்சம் குளிரதாம்ல செய்யுது. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல எப்பயாதானே மழை பெய்யும். பார்க்க நல்லா ஆசையா இருக்கு தெரியுமா? எப்பயும் நல்லா வெயில் அடிச்சுட்டே கிடக்கும். என்னைக்கு அதுதான் அதிசயமா மழை வரும் நம்ம ஊருக்கெல்லாம். ஆமா, என்ன வெயில் தான் எந்நேரம் பார்த்தாலும் கொளுத்திட்டு கிடக்கும். பரவாயில்ல. என்ன இங்க பாரா, நம்ம வீட்டு பக்கத்துல தண்ணி எல்லாம் தேங்கி நிக்கி. வீட்டுக்குள்ள வந்துருமோ? ஏடி உன் நாரவாய கழுவிட்டி வந்தரகிந்திர போகுது. வந்தா என்ன காப்பாத்த மாட்டியாண்ணே? ஆமா, உன்னை காப்பாத்துறதா எனக்கு வேலை பாரு. ஐயா போல, நீ காப்பாத்தலன்னா போ, நானே காப்பாத்திக்கிடுவேன். என்ன காப்பாத்திக்க? ஐயா நான் தண்ணியில விடுறதுக்காக அழகா கப்பல் செஞ்சு வச்சிருக்கேன், அதை விட போறேன். நானும் தான் கப்பல் செஞ்சு வச்சிருக்கேன். நீ எப்பம்ல கப்பல் செஞ்ச? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமோ? நான் அப்பமே செஞ்சுட்டேன். எல்லாம் இங்க பாரு, நான் கப்பலை விட்டுட்டேன். அழகா போகுது பாரு. எங்கிட்ட நிக்கும் பார்த்தா நிக்கவே இல்லை, போயிட்டே இருக்கு. நான் செஞ்ச கப்பல் சூப்பர் கப்பல்ல, அதான் தண்ணியில போயிட்டு. உன்ன மாதிரி செய்ய தெரியாம செஞ்சா ஒரே இடத்துல நிக்கும். இப்ப பாரு அண்ணன் செஞ்ச கப்பலை. ஏல நீ செஞ்ச மூணும் அழகழகா இருக்கு தெரியுமா? நன்றி நன்றி நன்றி. ஆமா, கலர் கலரா செஞ்சிருக்கான். இவன்ட்ட ஏது கலர் பேப்பரு? இல்ல நீ செஞ்சதெல்லாம் அழகழகா இருக்கு, கலர் பேப்பர்ல செஞ்சிருக்க. ஏதுல உனக்கு இது? கண்ணு தெரியலையாட்டி? அது கலர் பேப்பர் கிடையாது, சாட்டு. சாட்டா? நீ எப்பல சாட்டை வாங்கின? நான் எங்க வாங்கினேன்? நீ வாங்கிட்டு வந்த சாட்டு தான். ஏல கோட்டி பையில ஏன் சாட்டை எதுக்குல நீ எடுத்தா? ஏன் உன் சாட்டை நான் எடுக்க கூடாதோ? அது என்ன உன் காசா? நீ சம்பாரிச்சு வாங்கினியோ? அப்பா தானே காசு கொடுத்தாவே, அது எனக்கும் அப்பா தானே. நீ வாங்கின சாட்டுல எனக்கும் உரிமை இருக்கு. என்ன எருமை மாடு? ஏல எங்க டீச்சர் ப்ராஜெக்ட் தந்தாவல, அதுக்காக வாங்கி வச்சேன். சரி, திரும்ப வாங்கிக்க. யாரு வேண்டான்னு சொன்னா? இல்ல பழைய நோட்டு எத்தனை இருக்கும், அதுல ஏதாவது ஒரு பேப்பர் கிழிச்சு கப்பல் செய்ய வேண்டியதானே. நீ கப்பல் செய்ய என்னோட சாட்டு தான் கிடைச்சதோ? என்ன டீ ரொம்ப துள்ளுற? செஞ்சுட்டு போலன்னா டீச்சர் ஏசுவாவல. எம்மா நான் ஒன்னும் செய்யண்டான்னு சொல்லல, அதான் மழை பெய்யுதுன்னு லீவ் விட்டுருக்காவல்ல. இன்னைக்கு மட்டும்தானல லீவு, நாளைக்கு அதை நான் செஞ்சு எடுத்துட்டு போகணும்ல. இது இருந்தாதான் ராத்திரிக்கு நான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி கிழிச்சு போட்ட, இந்த மழைக்குள்ள நான் இனி என்னன்னு போவ கடைக்கு? சரி, அப்ப நாளைக்கு லீவு போட்டு வீட்டுல உட்காந்து செஞ்சு அடுத்த நாள் எடுத்துட்டு போ. யாரும் லீவ் போடாம வரணும், எல்லாம் ப்ராஜெக்ட கொண்டு வரணும்னு சொல்லிருக்காவல. இன்னைக்கு கவர்மெண்ட்ல லீவ் விட்டதுனால சரி, நாளைக்கு நான் மட்டும் லீவ் போட்டா ப்ராஜெக்ட் முடிக்கலன்னு தான் வரலன்னு நினைக்க மாட்டாவளோ? என்னமோ நினைச்சிட்டு போறாவ, எனக்கு என்ன. தம்பி, ஐயா ஐயா சதீஷே, சுமி உள்ள வாங்க மக்கா. வெளியே குளிருக்குள்ளேயும் இந்த மலைக்குள்ளேயும் உட்காந்துட்டு கிடக்காதியே. மலையை வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், உள்ள வாங்க. சை, இவனை போய் எனக்கு அண்ணன்னு பெற்று வச்சிருக்காவ. இவன் எனக்கு பிடிக்கையே இல்லை. பேசாம இவனை வித்துட்டு வேற ஒரு நல்ல புது அண்ணன் வாங்கிடலாம் போல இருக்கு.